வணக்கம் சார். நம்ம ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங் நம்ம வந்து கோயம்புத்தூர் வடவள்ளியில் கடந்த ஒரு 20 வருஷமாக நம்ம வந்து பெயிண்டிங் சர்வீஸு ஒரு பிராண்டட் ஐட்டம் போட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு நம்மளுடைய மெயின் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் வடவள்ளியில் இருக்குங்க. இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பெயிண்டிங் ஒர்க் எடுத்து செஞ்சுட்ருக்குறோம். இது நம்ம நாட் ஓன்லி நமக்கு வந்து ரீபெயிண்டிங் மட்டும் கிடையாது, ரீபில்டிங் மட்டும் கிடையாதுங்க, புது பில்டிங்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ புது பில்டிங்கில் வந்து நமக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே அவங்க எல்லாமே பூசி இந்த மேசன் வச்சு நல்லா பூசி கொடுத்துருவாங்க. ஸோ வால் ஸ்மூத் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து பட்டி ஒர்க் பண்ணுவோம். பட்டி ஒர்க் பண்ணும்போது வால் ஸ்மூத்னஸ்க்காக பட்டி ஒர்க் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு எமரி ஷீட் போட்டு இல்லை மிஷின் வச்சு நல்லா வந்து சாண்டிங் பண்ணிவிட்டுங்க, வால் வந்து நமக்கு வந்து அன்டிலேஷன் இல்லாமல் லைட் வச்சு செக் பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரைமர் கொடுத்து 2 கோட் எமல்ஷன் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ மெட்டீரியலோட பிராண்டட் ஐட்டம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் மெட்டீரியலோட போட்டு பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 21லேருந்து 28 வரைக்கும் இருக்குதுங்க. டிபெண்ட்ஸ் கிரேடு பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. அதே மாதிரி வந்து ரீபெயிண்டிங் வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ரீபெயிண்ட் பண்ணணும், எங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவைகள் இருக்குது, எங்களுக்கு மேலே வந்து மொட்டை மாடியில் ஹீட்டு இறங்குறதுக்காக இந்த டேம் ப்ரூஃப் பண்ணுறது, அப்புறம் வந்து டோர் பாலிஷு, இந்த மாதிரி நிறைய இது கேட்பாங்க. அது 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 போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராயல் பிளேட் டிசைன்ஸு, இந்த உள்ள வீட்டுக்குள்ளே அந்த 3D எஃபெக்டில் டிசைன்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம வந்து பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா இதுலையுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ரீபெயிண்டிங்க்கு நம்ம சார்ஜ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 1 கோட் ப்ரைமரு, 2 கோட் எமல்ஷன், 3 கோட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12லேருந்து ஆரம்பித்து நம்ம அப் டு 20 வரைக்கும் பண்ணுறோங்க. எக்ஸ்டீரியர் வந்து நமக்கு 13லேருந்து 22 வரைக்கும் ரேட் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே இதே ப்ரைஸ் தான். நமக்கு கோயம்புத்தூருங்கிறனால நம்ம வெளியூரில் போய் ரேட்டு எக்ஸ்டன் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே என்ன ரேட் கொடுக்குறோமோ வெளியூரில் அதே ரேட் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஒரு குவாலிட்டியாக உண்மையிலேயே வந்து குவாலிட்டியாக வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய டீம் வச்சுருக்கிறோம். மெயினாக வந்து நல்ல டீமு. அது அவங்களுக்கு அந்த டைல்யூஷன் மெயினாக தெரியுங்க. இந்த டைல்யூஷனுக்கு இவ்வளோ நம்ம ஒரு 5 வருஷம் ஒரு வீட்டுக்கு கேரண்டி கொடுக்குறோன்னா நம்ம அந்த டைல்யூஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்படிங்கிறப்போ அந்த ப்ரைமருக்கு என்ன ரேஷியோஸ், எமல்ஷனுக்கு என்ன, பட்டிக்கு என்ன ரேஷியோஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம டைல்யூஷன் பண்ணி கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக வந்து அவங்க 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ 10 இயர்ஸோ அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, இதில் வந்து நமக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேரண்டிக்கு நம்ம வந்து ஒர்த்தாக ஒர்க் பண்ணணுங்க. நம்ம வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்ம அப்படி போகாமல் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கொயரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நமக்கு என்கொயரிஸ் வந்து தான் இருக்குதுங்க. வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது வீடெல்லாம் எவ்வளோ ஆசையாக கட்டியிருப்பாங்க, வீடுகளுக்கு நல்லபடியாக ஆசையாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நமக்கு பெயிண்டிங்கிறது வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு வீடை வந்து அழகுபடுத்தி கொடுக்குறது. நம்ம என்ன தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடி பண்ணாலுமே ஒரு கலரில் தான் வந்து கொடுக்குறது இருக்குது. ஒரு எலிவேஷன் ஆகட்டும், இப்போ எலிவேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் வந்து 2-3 கலர்ஸ் கேட்குறாங்க, பார்டர் இருக்கும், அந்த மாதிரி கேட்கும்போது அந்த எலிவேஷன் பிக்சரை வந்து நம்ம ஃபோட்டோ பிக்சரில் போட்டு கலர் காம்பினேஷன் போட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து சில கலர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், சில கலர்ஸ் எனக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கலர் காம்பினேஷன் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பெட்டராக கலர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதில் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகி நல்லா வந்து அந்த ஏரியாலே வச்சு நம்மளோட பில்டிங் ஒரு ஹைலைட்டாக நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் மேஜராக ஒரு ஒர்க்காக நம்ம ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ பண்ணணுங்கிறதுனா நம்ம மோட்டிவாக இருக்கோமே தவிர செஞ்சதே நம்ம திருப்பி செய்கிறதுக்கு ஆசை இல்லை. பட் அவங்களோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சிலவங்களுக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லும்போது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. கலர் சஜஷன் வந்து கஸ்டமருடைய இதுதான். ஸோ நம்மளோட இது கிடையாது. இல்லைங்க நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து கலர் செலெக்ஷன் வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய சாய்ஸ் தாங்க. இதுக்கு நம்ம வந்து தலையிட போகிறது கிடையாது. ரெண்டாவதுங்க, அதே மாதிரி வந்து நிறைய வீட்டில் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மெயினாக வந்து இந்த டேம் ப்ரூஃப் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அதில் வந்து என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ கலர் வந்து நிறைய பேர் அந்த இடத்துல கேட்கும்போது நமக்கு கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் தான் அதில் இருக்குதுங்க. கம்பெனிக்காரங்களே அலர்ட் பண்ணதே 3 கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே ஒன்று, ஒரு ரெட்டு ஒன்று, ஒயிட்டு, இந்த மாதிரி 3 கலர்ஸில் கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமிடிட்டி வந்து ஒரு 15 to 20% வந்து உங்களுக்கு ஹீட்டு கம்மியாகும் சார். அதை பண்ணுறதுனால யூஸ்ஃபுல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாது. நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் சரியாக கொடுக்குறது இல்லை. வாட்டர் கொடுக்காம எங்களுக்கு இந்த டேம் ப்ரூஃபால் வந்து எங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் அது கண்டிப்பாக வந்து பண்ண முடியாதுங்க. அதையும் சொல்லிடுறேங்க. ஏன்னா அந்த வாட்டர் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா தான் நம்ம வந்து அடிக்கிறது வந்து ஒரு 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 0.25 mm லோடு தான் வந்து நமக்கு உள்ளே அப்ளை ஆகுது. ஒரு ப்ரைமர் ஆகட்டும், ஒரு டேம் ப்ரூஃப் ஆகட்டும், அவ்வளோதான் நமக்கு லோடே ஆகுது தவிர இதனால் வந்து அந்த சீப்பேஜ் வந்து நம்ம வாட்டர் கொடுக்காமல் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அதையும் நான் ஓப்பனாக சேனலே சொல்லிடுறேன். ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா சிவில் ஒர்க் பக்காவாக இருந்துச்சுன்னா நம்மளது வந்து
சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இது உங்களுக்கு 10 இயர்ஸ் கிடைக்குங்க, 8 இயர்ஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். இது நிறைய வீடியோவில் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நான் சொல்லிடுறேங்க ஓப்பனாகவே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் டிசைன்ஸ் வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ ராயல் ப்ளே டிசைன்ஸ் வந்து நிறைய வீட்டில் வந்து இப்போ ராயல் ப்ளேயில் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து 3D எஃபெக்டில் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன தான் நமக்கு வீடு ஃபுல்லாக கலர் பண்ணுறாலுமே இப்போ வந்து ஒரு பெட்ரூம் எடுத்தாலும் வச்சுங்களேன், 3 வாலுக்கு ஒரு கலரும் ஒரு வாலுக்கு ஒரு ஹைலைட் கலர் கொடுத்தாலுமே ஒரு டிசைன்ஸுங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக கொடுக்குங்க. அது இப்போ ஹாலில் போய் எல்லாம் 4 பேர் உட்காரும் போது அந்த ஃபோக்கஸ் பண்ணுற இடத்துல வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணால் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ராயல் ப்ளே டிசைன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆளுங்க வச்சு நம்ம வந்து ஒரு டீம் வச்சு தான் பண்ணுறோம். கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் வந்து நம்ம பெயிண்டிங் காஸ்ட் வைஸ் மாதிரி வராதுங்க. அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 90 ரூபாயிலேருந்து 180 வரைக்கும் இருக்குங்க. அது வந்து அவங்க டிபெண்ட்ஸ் அவங்களுடைய டிசைன் பொறுத்து நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். என்ன டிசைன் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. அதே மாதிரி வெளியில் டெக்ஸ்சரும் அதே மாதிரி தான். அவங்க என்ன டிசைன் கேட்குறாலும் அதுக்கு உண்டான சார்ஜ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து இங்கேன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ரேட்டு நல்லா குவாலிட்டியாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேயில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.